அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். மீண்டுமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். வசனத்தை வாசிக்க நாம் ஆயத்தப்படுவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? போன வாரம், கடந்த வாரம் அருளாதிருப்பது எப்படி, how it is not given என்ற காரியத்தில் கேள்வியை திருப்பி போட்டு தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார், அவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை தருகிறார் என்பதை குறித்து அதிகமான காரியங்களை தெரிந்து கொண்டோம். யாரெல்லாம் கேள்வி கேட்பார்கள், நம்முடைய கேள்விக்கு எது பதிலாக இருக்கும், what is the answer for the question that we are facing at the moment. அந்த கேள்விகள் வரும் பொழுது அந்த கேள்விகள் வாழ்க்கையிலே நாம் என்ன அடையாளப்படுத்தப்படுகிறோம், what identity we have, அதற்கான கேள்வியாகவும் இருக்கும். and at the same time for the challenges that we are facing, வாழ்க்கையிலே நாம் கடந்து போகிற அந்த சவால்களுக்கான கேள்வியாக இருக்கும். அது எல்லாவற்றை விட ஒரு காரியத்தை அதிகமாய் நாம் தியானித்தோம். வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகள், when our needs are arising, when a question is coming against our needs, how God is answering. 3 விதமான புரிந்து கொள்ளுதல்கள், understanding in a clear way what God is about to do in our life. அது நம் எல்லாருக்காக. 2வது, தன் சொந்த குமாரனையே நமக்கு கொடுத்தார். 3வதாக, சொந்த குமாரனை பார்க்காமல் அவரை விட நம்மை முக்கியப்படுத்தி நமக்கு தேவையானதை கர்த்தர் சந்திக்கிறார். when I am his priority, my needs are also his priority என்ற காரியத்தை கடந்த வாரத்திலே நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். இந்த வாரத்திலே அருளாதிருப்பது எப்படி என்று பார்த்த நாம் இன்றைக்கு அருளுவது எப்படி, how it is freely given, how it is not given என்று பார்த்தோம். இன்றைக்கு மீண்டும் அதே வசனத்துக்குள்ளே தான் கர்த்தர் என்னை நிறுத்தினபடினாலே how it is freely given, அருளுவது எப்படி என்று பார்க்க போகிறோம். பரிசுத்த பவுல் ரோமரினுடைய திருச்சபையாருக்கு எழுதும் போதே அவர்களுக்கு இருக்கிற ஸ்லாக்கியங்களை குறித்து சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதினதுனாலே ரோமருக்கு என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள், நமக்கும் கர்த்தர் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா பிதாவே, கெத்செமனே தோட்டத்தில் தான் பாடுபடுவதற்கு முன்பாக பாத்திரம் தன்னை விட்டு எடுபட வேண்டும் என்பதற்காக இயேசு ஜெபித்த போது சொல்லுகிறார், அப்பா பிதாவே எல்லாம் உம்மால் கூடும், இந்த பாத்திரத்தை எடுங்க என்று சொல்லி. ஆனால் அப்பா பிதாவே என்று கூப்பிட்ட இயேசுவுக்கு அந்த பாத்திரத்தை கர்த்தர் எடுக்கல. ஆனால் அவர் மூலமாக விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கைகூடும் என்று சொல்லி நமக்கு அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கு கல்வாரி சிலுவை வரைக்கும் அவர் தன்னுடைய கிரயத்தை செலுத்த வேண்டியதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நீயும் நானும் அந்த கிரயத்துக்குள்ளே போக வேண்டிய அவசியம் அல்ல, அவ்வளவு பெரிய பிரைஸை கொடுக்க வேண்டிய அவசியம் அல்ல. இயேசுவின் நாமத்தை விசுவாசித்தாலே போதும் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். God has adopted us. God has his own son. பரலோக பிதாவுக்கு இயேசு ஒருவர் தான் குமாரன். ஆனால் அவர் ஒருவரை மாத்திரமல்ல, அவர் மூலமாக விசுவாசிக்கிற எல்லாரையும் தன்னுடைய பிள்ளைகளாக கர்த்தர் சுவீகாரமாக தத்தெடுத்து கொண்ட தேவனாக இருக்கிறார். ஆகவே இயேசுவுக்கு எல்லாவற்றையும் செய்த தேவன் அவர் மூலமாக உனக்கும் எனக்கும் எல்லாவற்றையும் அருளுகிற கர்த்தராக இருக்கிறார். ஆமென். சுவீகாரம் மாத்திரமல்ல, அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஆவியானவர் என்ன செய்கிறார்னா தேவனுடைய பிள்ளைகள் என்று நமக்கு சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். It is Father is not only calling Jesus as Son of God, இயேசு பிதாவின் ஒரே பேரான குமாரன் என்ற டைட்டில் மாத்திரமல்ல, அவருடைய பர்த் சர்டிபிகேட் அப்படி இருக்கு. நமக்கும் ஒரு பர்த் சர்டிபிகேட் இருக்கு. என்ன தெரியுமா? Children of God,
பிதா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். இதுவும் இயேசு மூலமாக விசுவாசித்தபடினாலே இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ பிதா நம்மை ஸ்வீகாரமாக அடாப்ட் பண்ணி எடுத்திருக்கிறாரு. அண்ட் ஃபாதர் எவன் வந்துட்டு உலகம் எப்படி கொடுக்குதோ இல்லையோ, உலகம் உனக்கு பர்த் சர்டிஃபிகேட் எப்படி கொடுத்ததோ இல்லையோ, பரலோகம் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு. என்னன்னு, என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்று சொல்லி பரலோகம் உனக்கு ஒரு பிறப்பு சான்றிதழை கொடுத்திருக்கிறது. அந்த சான்றிதழ் மாத்திரமல்ல, அது இது ரெண்டும் வாங்கினதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் என்று நாம் யோசிப்போம் என்று சொன்னால், அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆகவே அவருடைய பிள்ளைகள் என்றால் பிதாவுக்கு இயேசு சுதந்திரவாளி என்றால், இயேசுவின் மூலமாக விசுவாசிக்கிற நானும் என் பிதாவுக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறேன். அல்லேலூயா. பிதாவினுடைய சொத்துக்கு இயேசு சொந்தக்காரர் என்று சொன்னால், இயேசுவின் மூலமாக விசுவாசிக்கிற நானும் அந்த பரலோக சொத்துக்கு நான் சொந்தக்காரனாக இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காரியங்கள் எல்லாம் அந்த பரிசுத்த பவுல் ரோமர் சபைக்கு அதிகமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்படியாக, புரிந்து கொள்ளும்படியாக அவர் சொல்லிக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இதையெல்லாம் சொல்லி ரோமர் 8:18 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பெற்றவங்க எல்லாம் கரம் உயர்த்தி கர்த்தரை ஒரு மகிமையா ஹல்லேலூயா சொல்லுவோம். ஏற்கனவே கொடுத்துட்டார். அப்ப கொடுத்ததால அவ்வளவுதான்ப்பா, என்கிட்ட உன்னோட கோட்டா முடிஞ்சிடுச்சு, இவ்வளவுதான் உனக்கு தருவேன் என்று சொல்லி அதோடு நிறுத்துகிறவர் அல்ல. பவுல் சொல்லுகிறார், ஏற்கனவே சில பாடுகள் பட்டோம், அதுல ஒரு மகிமை விளங்கினது, ஆனாலும் இனி ஒரு வெளிப்பட போகிற மகிமை என்று ஒன்று இருக்கிறது. அந்த மகிமைக்கு கடந்த காலத்திலே கடந்து போன காரியங்கள் ஒப்பானவைகள் அல்ல. தேவ பிள்ளையே, கடந்த காலங்களிலே அந்த நாட்களுடைய வேதத்திலே சங்கீதக்காரனும் சொல்றான், யோபுவும் சொல்றான், சென்ற நாட்கள் இருந்த சீர் எனக்கு இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே, நான் அப்படி இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி சென்ற காலத்தினுடைய சீர் 1 மடங்கு தான் இருந்தது. தேவன் பின்னாலே யோபுவை கொடுத்து ஆசீர்வதித்ததோ 2 மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளையே, நீங்கள் கடந்து போகிற நெருக்கங்கள், நீ கடந்து போகிற பாதைகள், some of the challenges you are facing, personal challenges in your life, personal challenges in your family life, in your work life, எதுவாக இருந்தாலும் சரி, சில பலவீனங்களை விட முடியாமல் நீ வாழ்க்கையிலே தவித்துக் கொண்டிருந்தாலும் அவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலே கர்த்தர் இனி ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். இந்த ஆவிக்குரிய அறிவு இவ்வளவு அந்த ரோமர் சபை விசுவாசிகளுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு 5-6 கேள்வி இருக்கு. 5 கேள்வி. என்ன கேள்வி? 5 கேள்வி. கர்த்தர் இதை தீர்ப்பாரா எனக்கு? கர்த்தர் இதை கொடுப்பாரா? கர்த்தர் இதை செய்வாரா? கர்த்தர் இதை செய்து முடிப்பாரா? will God do, will God solve, will God give, or will God finish this? எல்லாவற்றை பார்க்கல இன்னொரு கேள்வி, எல்லாருக்கும் செய்வார், எனக்கு செய்வாரா? எனக்கு முடிப்பாரா? எனக்கு செய்வாரா என்று பல கேள்விகளை கேட்கும் பொழுதுதான் பரிசுத்த பவுல் ஆவியில நிரம்பி அந்த சபையாருக்கு சொல்றாரு, தன் சொந்த குமாரனை என்றும் பாராமல் அவரையே கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, 3 ways of God's giving. ஆண்டவர் கொடுக்கிற 3 விதமான வழிகள். ஏன் ஆண்டவர் 3 விதமான வழிகளை கொடுக்கிறார்? நமக்கு ஒரு கேள்வி இவங்க எல்லாருக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கு. எப்படி? நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணும்போது இப்படி செய்வார்னு விசுவாசிக்கிறேன், ஆனா அந்த வழியில ஆண்டவர் கொடுக்க மாட்டேங்கிறாரே. God is not actually granting according to that manner என்று சொல்லும் பொழுது ஒரு காரியம் இந்த வசனத்திலிருந்து எனக்கு விளங்குச்சு. என்ன அப்படின்னா, God is not obligated to bless us with the answer not according to our wish but according to his nature. நீ விரும்புகிறபடி கொடுக்கிற தேவன் அவர் அல்ல. அவர் என்ன சுவாபத்தில் இருக்கிறாரோ அந்த சுவாபத்தின்படி உனக்கு தர கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் அருமையான தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே ஜெபித்து பார்த்து நான் சோர்ந்து போயிருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் எண்ணுவீர்கள் என்று சொன்னால், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர் உனக்கு சொல்றாரு, மகனே மகளே, நான் என்னுடைய சுவாபத்தின்படி உனக்கு தருகிறதை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தப்படு என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிற இந்த காரியத்தை நான் சிந்திச்சு பார்த்தேன். எப்படி ஆண்டவரே உம்முடைய சுவாபத்தின்படி தடுகிறார்னா, நீடு ஒண்ணுதான், தேவை ஒண்ணுதான். உதாரணமா தண்ணி தேவை. தண்ணி தேவைன்னும் போது மழை பெய்யும் போது நமக்கு தண்ணி கிடைக்குது.
அது நீ கேட்கறதுனால கிடைக்கிறது இல்லை. எல்லார் மேலேயும் மழையை கர்த்தர் வருஷிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆறு ஓடுகிறது, ஆறு ஓடும்போது அது எல்லா இடத்துலையும் அது ஃப்ரீயா ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா உனக்கு தண்ணி தேவைன்னா நீ அதன் இடத்துல போய் தண்ணியை மொண்டு கொள்ளுகிறாய். ஏரி இருக்கு, ஏரியில் இருக்கிற தண்ணியை நீ போய் தான் அந்த தண்ணியை எடுத்துக்கொள்ள வேண்டும். பாத்திரம் இருக்கு, தண்ணி கிணறுல இருக்கு, கிணறுல தண்ணி இருக்கிறதுனால ஒரு வாளியை போட்டு இறைச்சி தான் நீ தண்ணியை எடுக்கணும். குழாயிலையும் தண்ணி வருது, ஆனா குழாயை திறந்த தண்ணி வரும். ஆனா உன் பாத்திரம் கரெக்டா அந்த தண்ணி ஊத்துற இடத்திற்கு, ஊற்றப்படுகிற இடத்துக்கு கீழே இருந்தாதான் உன்னுடைய பாத்திரம் நிரம்பும். அதுபோல தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவைகள் எல்லாம் ஒன்று போல இருந்தாலும் அதை தேவன் தரும் பொழுதே தன் சுவாபத்தின்படி தான் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். தான் என்ன சுவாபத்தில் இருக்கிறேனோ அந்த காரியத்தை உனக்கு செய்வதற்கு இயேசு எந்த நினைவில் இருக்கிறாரோ அந்த நினைவின்படி தான் கர்த்தர் தருவார். அவருடைய நினைவுகள் நமக்கு ஏதுவானவைகளாக இருக்கும். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தில், இந்த ரோமர் 8:32 நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்த பொழுது 3 விதத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார். 3 வார்த்தைகள் அங்கே இருக்குது. அந்த 3 வார்த்தைகள் என்ன? ஒன்று, தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். முதல் வார்த்தை ஒப்பு கொடுத்தவர். இரண்டாவது வார்த்தை அருளுகிறவர். மூணாவது அந்த ஒப்பு கொடுத்தவர்களே இருக்கு கொடுக்கிறவர். பிரியமான சகோதர சகோதரிகளே, 3 வழிகளிலே கர்த்தர் தருகிறார். இதுல 2 மேலோட்டமாய் பார்ப்போம், ஒன்றை மாத்திரம் ஆழமாய் பார்க்க, 2வது பகுதியை மாத்திரம் சற்று ஆழமாய் பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். இந்த செய்தியை ஆயத்தம் பண்ணும்போது ஒரு தீர்க்க தரிசன விசுவாசம் எனக்குள்ளே வந்தது. இன்றைக்கு சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அது விசேஷமாக புதிதாய் திருமணமாக இருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயம் தருவார் என்று இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. புதிதாய் திருமணமானவங்க மாத்திரமல்ல, நீண்ட காலமாக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை நிச்சயம் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது என்ன செய்கிறார்னா, he deliver, அவர் ஒப்பு கொடுத்தார். இரண்டாவது அவர் அருளுகிறார், he freely gives. மூன்றாவது he simply, he plainly gives, அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 3 காரியத்தை பார்ப்போம். முதலாவதாக ரோமர் 8:32 தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை கொடுத்தவர் இல்லை, என்ன கொடுத்தாரு? ஒப்பு கொடுத்தார். கொடுக்கிறதற்கும் ஒப்பு கொடுக்கிறதற்கும் வித்தியாசம் இருக்குது. கொடுக்கிறது பேஸ்ட் ஆன் பர்சன்டேஜ், ஒப்பு கொடுத்தல் என்றால் 100%, 100%. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆதியாகமம் 22:12 ஈசாக்கை ஆசீர்வதிக்கும் போது ஆபிரகாம் கிட்ட பரலோக தேவன் என்ன சொல்றார் தெரியுமா? ஆதியாகமம் 22:12 வாசிங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாத, பிள்ளையாண்டான் மேல உன் கையை போடாத, அவனுக்கு ஒன்றும் செய்யாத, அவனுக்கு ஒன்றும் செய்யாத, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக கொடுத்தாய் ஆண்டவர் சொல்ல. என்ன சொல்றாரு? ஒப்பு கொடுத்தாய், ஒப்பு கொடுத்தாய். பிரியமான சகோதர சகோதரிகளே, பிதா நமக்கு குமாரனாகிய கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தார். ரோமர் 4:25 நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய எல்லா மீறுதல்களுக்காக, ரோமன்ஸ் சாப்டர் 4:25 அது இப்படி சொல்லுகிறது, நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு அதனாலே நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நல்ல கவனிங்க, 100% ஒப்பு கொடுத்தல் அப்படின்னா 100%. ஒன்ஸ் இட் இஸ் given, it can't be taken back. பிதா தன் சொந்த குமாரனை உனக்காக எனக்காக அவர் ஒப்பு கொடுத்தாருங்க. அவர் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த பின்னால அந்த ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் திரும்ப எடுக்கவே இல்லை. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. See, anything that is given can be taken back. கொடுத்ததை திரும்ப எடுத்துக்கொள்ளலாம். ஆனா வீட்டுக்கு ஒரு பார்சல் வருது, it is delivered அப்படின்னுது. delivered அப்படின்னா once it is delivered, it is delivered, that's all, unless you return it. நீங்களா ரிட்டர்ன் பண்ணாதான் அது கொடுத்தவனுக்கு போய் சேருமே தவிர தானா வந்தவன் திரும்ப எடுத்துக்க மாட்டான். once it is delivered, it is delivered. ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் தன் ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுத்தார் என்றால் ஒப்பு கொடுத்து விட்டார். 100% உனக்காக எனக்காக கொடுத்துட்டார். அல்லேலூயா, முழுக்க கொடுத்துட்டார். ஏன் ஆண்டவர் இப்படி செய்யணும்? எதுக்காக? why God delivers? ஏன் ஆண்டவர் இயேசுவை ஒப்பு கொடுத்தார்? ஒரே காரணம், out of father's love. அததான் பாடுன்னு பாடணும். அன்பு 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 என்று மீண்டும் மீண்டுமாய் பாடணும். ஆமென்.
உங்க அன்பு என் அன்பு கூட மாறலாங்க, ஆனா பிதாவும் குமாரனாகிய கிறிஸ்துவும் ஆவியானவரும் நம்ம மேல வைத்த அன்பு ஒருபோதும் மாறவே மாறாது. நாம் மனிதர்கள், குறை உள்ளவர்கள். நாம் நினைச்சபடி மாற்றிக்கொள்வோம். சில நேரத்தில் முழுமையாய் அன்பு கூறுவோம், சில நேரத்தில் பாதியாக இருப்போம், சில நேரத்தில் அன்பு கூறாமலே இருப்போம், சில நேரத்தில் முகத்தை வாடலாக வைத்துக் கொள்வோம். எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் பிதா எப்பொழுதும் நம் மீது 100% அன்பு கூறுகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையில் இங்கே இயேசுவின் நாமத்தில் கூடியிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே God is already delivered 100% love towards you. 100% உங்களுக்கு அந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார். அதனால தான் சபையாக கூடி வரும் பொழுதே இந்த அன்பை உணர்ந்ததுனால பரிசுத்த பவுல் என்ன சொல்றார் தெரியுமா? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:2 வாசிங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தேன். உங்க எல்லாரையும் நீங்க ஒரே புருஷனாகிய கிறிஸ்துவுக்கு ஒரு மனவாட்டியாக உங்களை நான் கொடுத்தேன்னு சொல்ல, எப்படி கொடுத்திருக்காரா? ஒப்பு கொடுத்தேன். 100%. சர்ச் எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு 100% கமிட்டடா இருக்கணும், 100% கமிட்டடா இருக்கணும். பவுல் சொல்றாரு, ஆனாலும் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்களை இந்த பிசாசு எப்படியாவது அவன் ஏமாத்திடுவான். அதனால உங்களுக்காக பவுல் அன்றைக்கு கொரிந்து சபைக்கு சொன்னாரு, தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி. நானும் உங்களுக்காக ரொம்ப வைராக்கியமா இருக்கிறேன். அதனால தான் வைராக்கியமா இருக்கிறேன். உங்களை முகஸ்துதி, உங்களை முகம் வாட பண்ணணுன்றதுக்காக 9:10 அந்த இடத்துல நான் நிற்கிறது இல்லை, அதுக்காக நிற்கிறது இல்லை. நீங்கள் நேரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக. எவ்வளவோ தொலைவில் இருக்கிறவர்கள் எல்லோரும் வரும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் நேரத்திற்கு வர வேண்டாமா? என் அருமையான தேவ பிள்ளைகளே, வைராக்கியம். ஏன் நீங்க எப்போனாலும் வரலாம், எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனி டைம் யூ கேன் கம். ஏன்னா அப்படி ஒரு கலாச்சாரத்துக்குள்ள நாம போயிட்டோம். ஆனா அது அப்படித்தானா? ஒரு நாள் கர்த்தர் காலம் தவறாதவர், கர்த்தர் நேரம் தவறாதவர். அவர் வரும் பொழுது விடுபட்டு போவாய் என்றால் யாருக்கு நஷ்டம்? எனக்கு நஷ்டம், உனக்கு நஷ்டம், எல்லாருக்கும் நஷ்டம். கர்த்தருக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. என் அருமையான சகோதர சகோதரிகளே, சபைக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். மாலை நேரத்தில் வேலை இல்லை என்று சொல்லா, அல்லது கூடியிருக்கிற சில பிள்ளைகளுக்கு எதுவும் வேலை இல்லை என்று சொல்லியா ஜூம் மீட்டிங்கை நடத்துகிறோம்? எதுக்காக நடத்துகிறோம்? உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. 25-30 பேர் வருகிறார்கள். 8 to 9 மணி வரைக்கும். மற்றவர்களுக்கு அவ்வளவு பிஸியாக இருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையிலேயே நீங்கள் பிஸியாகத்தான் இருக்கிறீர்களா? உண்மையிலே அந்த நேரம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து காரியத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு உண்மை விளங்கும். நான் ஏன் இவ்வளவு வைராக்கியமாக இந்த காரியத்தை உங்களுக்கு ஆழமாய் பேசுகிறேன் என்று சொல்லி. இந்த கற்புள்ள கன்னிகையாக பரிசுத்த பவுல் சபையை ஒப்பு கொடுக்கிறார். ஏன் ஒப்பு கொடுத்தார்? பிதா என்ன செய்தார்? குமாரன் என்ன செய்தார்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். தம்மை சொந்த குமாரனை ஒப்பு கொடுத்தார். எதுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்தார்? என் அருமையான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, உனக்கும் எனக்கும் எந்த கரை, எந்த திரை, எந்த பழுது ஒண்ணுமே இல்லாம மகிமையாய் உன்னை அவர் முன்னால நிறுத்திக் கொள்வதற்காக அவரையே ஒப்பு கொடுத்தவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, சற்று சிந்திச்சு பாருங்க. ஆகவே தான் அவர் ஒப்பு கொடுத்தார் என்றால் 100% அவர் ஒப்பு கொடுத்தவராக இருக்கிறார். அதே வேளையிலே இரண்டாவது ஒரு காரியம், அவர் எப்படி அவர் தருகிறவராக இருக்கிறார். 100% கொடுத்ததினாலே, தன்னுடைய அன்பினாலே அவர் தன்னை கொடுத்ததினாலே நமக்கு கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். இரண்டாவது, அவர் ஃப்ரீலி கிவ்ஸ், அருளுகிற தேவனாக இருக்கிறார். இதை கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். வாசிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அந்த வசனம் ரொம்ப ஆழமா என்ன தொட்டுச்சு. அருளாதிருப்பது எப்படி? அவர் அருளுகிறார். He freely gives. ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா இருக்கு. He also freely give us all things. எல்லா காரியங்களை இலவசமாய் கொடுக்கிறார். அப்படிதான் நீங்க பொருள் எடுத்துக்கணும். இந்த இலவசமாய் ஆண்டவர் ஏங்க கொடுக்கிறாரு? உங்க அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான காரியம், உங்க அன்றாட வாழ்க்கையில் நீங்க வேண்டிக் கொள்கிற அநேக காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். காரணம் என்னங்க? நீங்க ஏதாவது அதுக்காக அவருக்கு பிரயாசம் செய்தீங்களா?
நீங்க ஏதாவது அதுக்காக பிரயாசப்பட்டீங்களா? இல்லை நீங்க ஏதாவது லிஸ்ட் எடுத்து கர்த்தர் இடத்துல கொடுத்தீங்களா? இல்லைங்க. இதெல்லாம் செய்வதற்கு காரணம், முதல்ல அவர் ஏன் ஒப்பு கொடுத்தார்? அவருடைய அன்பினாலே ஒப்பு கொடுத்தார். ஏன் அவர் இலவசமாக கொடுக்கிறார் தெரியுமா? அவருடைய தாராள குணமாகிய கிருபையினாலே கர்த்தர் எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் கிருபையை உணர்ந்தவங்க கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கிருபைதான், தாராள குணம், அன்மெரிட்டட் ஃபேவருங்க. இதுக்கு நீ நானும் தகுதியே இல்லை, பிள்ளைங்க தான், இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் உள்ள பிள்ளைங்க தான். ஆனால் தினமும் வாழ்க்கையில் சறுக்கி விழுகிறோம், தினமும் வாழ்க்கையில் விழுந்து விழுந்து போகிறோம், வாழ்க்கையில் தினமும் தடுமாறி போகிறோம். இப்படி தடுமாறி போகிற நேரத்தில் நம்முடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் எப்படி கொடுக்கிறார்? சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 17:22 பார்க்கும்போது, கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு எழுந்தருளி போனார். எழுந்து அருளுகிற கர்த்தராக இருக்கிறார். He is arising and he is giving. எழுந்து கொடுக்கிற தேவன். ஆதியாகமம் 21 வசனத்தில் வாசித்து பாருங்க. பின்பு கர்த்தர் சாராள் பேரிலே கடாட்சமானார். வசனத்தை வாசிங்க. சாராள் பேரிலே கடாட்சமானார். 22:1 வாசிங்க. கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்து அருளினார். நான் திருமணமான பிள்ளைகள், நீங்க பக்கத்தில் உட்கார்ந்தீங்கன்னா கணவன் மணி அந்த கையை பிடிச்சிக்கோங்க. நான் விசுவாசத்தோட இந்த காரியத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்து அருளினார். ஆபிரகாமுக்கு எழுந்து அருளினார், சாராளுக்கு செய்து அருளினார். ஆதியாகமம் 25:21 மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு ஜெபித்தான். அப்பொழுது கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டு அருளினார். செய்து அருளினார், எழுந்து அருளினார், கேட்டு அருளினார். ஆதியாகமம் 29:32 அற்பமா எண்ணப்பட்ட லேயாளை கர்த்தர் பார்த்து அருளினார். பார்த்து அருளினார். ஆதியாகமம் 30:22 ரொம்ப நாள பிள்ளை இல்லாம இருந்த ராக்கேலை கர்த்தர் நினைத்து அருளினார். நினைத்து அருளினார். என் அருமையான சகோதரரே, அன்னாளை நினைத்து அருளினார். எலிசபெத்தை நினைத்து அருளினார். என் அருமையான திருமணமான பிள்ளைகளை, கண்களை மூடி இந்த வேளையில் உங்கள் கரங்களை, கணவனும் மனைவியுமாய் கரங்களை பிடித்துக்கிட்டு நீங்கள் பக்கத்தில் இருந்தால், ஒருவேளை இல்லைன்னா ஆவியில் கரங்களை இணைத்து கொண்ட பிள்ளைகளாக தேவனுடைய சமூகத்தில் இந்த வேளையில், ஆண்டவரே இவங்களுக்கு செய்து அருளி இருக்கிறீங்க, பார்த்து அருளி இருக்கிறீங்க, கேட்டு அருளி இருக்கிறீங்க, நினைத்து அருள செய்திருக்கிற தேவன். ஆண்டவரே, ஏதாவது ஒன்றை என் வாழ்க்கையில் நிச்சயமாய் நீங்க செய்யும்படியாக இந்த வேளையில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க நிச்சயமா இந்த காரியத்தை எனக்கு செய்கிற கர்த்தராக இருக்கிறேன். கர்த்தாவே ஆண்டவரே, நெடுங்காலமாய் காத்திருக்கிற பிள்ளைங்க இருதயம் ஆண்டவரே இழைத்து போனாலும் விரும்பினது இந்த வருடம் வாய்க்கும்படியாக, விரும்பினது இந்த வருடம் வரும்படியாக, விரும்பினது இந்த வருடம் அருளப்படும்படியாக கர்த்தர் செய்து அருளும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இவங்க எல்லாரையும் வாசித்து பாருங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு தவறு இருந்ததுங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன விழுகை இருந்தது. ஆனாலும் அதுக்காக ஆண்டவர் செய்யாம விட்டுட்டாரா? இல்ல. தன் கிருபையின்படி கர்த்தர் பார்த்து அருளினார், கேட்டு அருளினார், எழுந்து அருளினார், சொன்னபடியே செய்து அருளின கர்த்தராக இருக்கிறார். ஆமென். இப்படி கொடுத்த தேவன் உங்களுக்கு அருளாமல் இருப்பாரா? உங்களுக்கு அருளாமல் இருப்பாரா? அல்லேலூயா. நான் ஏன் இந்த வசனத்தை திரும்ப திரும்ப, அருள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஜான்னு அர்த்தம். அதனாலதான் I was so impressed. I was so impressed. என் அருமையான சகோதர சகோதரிகளே, பிரியமானவர்களே, அதனால யாபேஸ் ஆண்டவரை நோக்கி வேண்டிக்கிறான். யாபேஸ் என் எல்லைகளை பெரிதாக்க, அவன் நிலைமையை பாருங்க. அவன் தாய் துக்கத்தோடு பெற்றுட்டு செத்துறா. துக்கத்தின் மகன், தரித்திரத்தின் மகன். யாபேஸ்னா தரித்திரத்தின் மகன். ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது அவனை கூப்பிட்டுருப்பாங்க, எப்பா தரித்திரம் இருக்கிறியா இல்லையா எந்திரி அப்படின்னு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸு போகும்போது தரித்திரம் போறான் பாரு, தரித்திரம் வர்றான் பாரு, அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அவன் வேண்டி கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். அவன் என் எல்லையை பெரிதாக்குங்க ஆண்டவரே, என்னை விசாரிங்க ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விரிவாக்குங்க ஆண்டவரே. அவன் வேண்டி கொண்டதை கர்த்தர் அருளினார். யாபேசின் தேவன் உன்னுடைய தேவன், என்னுடைய தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
சாலமோனை பாருங்க, அவன் வேற எதையும் கேட்கல, அவன் ஆண்டவரிடத்துல கேட்கிறான். இவ்வளவு பேராளமான ஜனம், இதுக்கு ஆண்டவரே எனக்கு ஞானம் வேணும். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். வசனம் சொல்லுது, சாலமோன் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு அருளினார். ஏன்? வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காருங்க, உனக்கு பின்னே உன் பிள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருப்பான் என்று சொல்லி. தேவ பிள்ளையே, உங்க பிள்ளைகளை குறித்து ஏன் வருத்தப்படுறீங்க? உங்க பிள்ளைகளை குறித்து ஏன் அதைரியப்படுறீங்க? உங்க பிள்ளைகள் மேல இருக்கிற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நினைத்து அருளுகிற கர்த்தராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே தான் அன்றைக்கு மோசஸை ஆண்டவர் வழி நடத்தும் போது அவனை பார்த்து சொல்றாரு, வனாந்திர பாறைகளிலேயும் பாழான நிலத்திலேயும் ஊளையிடுகிற எல்லா இடங்களிலேயும் நான் உன்னை காத்து அருளினேன். நான் உன்னை காத்து அருளினேன். இன்றைக்கு நீங்க நல்ல சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் பலத்தோடும் நல்ல சந்தோஷத்தோடும் ஏன் இருக்கிறீங்க? உங்களை கர்த்தர் காத்து அருளுகிற கர்த்தராக இருக்கிறார். காத்து அருளுகிற கர்த்தராக இருக்கிறார். யாக்கோபை பாருங்க, யாக்கோபு சொல்றான், அவன் சொல்றான், ஆண்டவரே ஏசா என்னை முறியடிப்பான், பயந்து இருக்கிற ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, என் அண்ணனுடைய என் சகோதரனுடைய கைக்கு என்னை தப்புவையும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவனுக்கு உத்தரவு அருளினார். யாக்கோபுக்கு உத்தரவு அருளினார். இவங்க எல்லாரையும் பாருங்க, எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்தில் தேவனுடைய வாழ்க்கையில சற்று தவறி போனவர்கள் தான். பிரியமான சகோதர சகோதரிகளே, அவங்க எல்லாருக்கும் தன் கிருபையின்படி கர்த்தர் இலவசமாய் கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். God according to his grace, though we are have unmerited qualification, நமக்கு எந்த தகுதியே இல்லைன்னாலும் கர்த்தர் இலவசமாய் கொடுக்கிறார். காரணம், அவர் கொடுப்பது அவருடைய கிருபையின்படி. ஆமென், அல்லேலூயா. ஆனால் இதில் ஒரு காரியம் இருக்குது, ஒரே ஒரு காரியம். இதை உங்களுக்கு கொஞ்சம் ஆழமாக சொல்லிட்டு அடுத்த காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த கிருபை இருக்கு பாருங்க, ஒன்ஸ் யூ ரிசீவ் த கிரேஸ் இட் வில் பி தேர். ஆனால் அந்த கிருபையின் மேல கிருபை எப்போ ஆகும் தெரியுமா? அக்கார்டிங் டு யுவர் ரெஸ்பான்ஸ். நீங்க எந்த விதத்தில் ரியாக்ஷன் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் கிருபையின் மேல கிருபை கிடைக்கும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜோட தான் நம்ம எல்லாரும் நின்றுட்டு இருப்போம். கிருபையின் மேல கிருபை. தேவ பிள்ளைகளே, நான் யோசித்து பார்த்தேன், இந்த யாக்கோபு லேயால தானே அற்பமா எண்ணாரு, ராக்கேல் மேல தானே அவ்வளவு பிரியம் வச்சாரு. ஆனா ராக்கேலுக்கு 2 பிள்ளையை கொடுத்தாரு, லேயாளுக்கு ஒன்று 2 3 4. என் பிள்ளைகளே, வசனத்தை வாசிக்கிறீங்களா? பைபிளை வாசிக்கிறீங்களா? ஏதாவது செய்றீங்களா? லேயாளுக்கு 6 குமாரரையும் 1 குமாரத்தையும் கொடுத்தார். 7 பிள்ளைங்க, அற்பமாய் எண்ணப்பட்டவளுக்கு கர்த்தர் கொடுத்தார். நீங்க ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல அவள் சிறுமைப்பட்டதை கர்த்தர் அங்க பார்க்கிற. வாசிங்க அந்த 29 31 வாசிங்கமா. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். பாருங்க கிருபை என்ன வேலை செய்து பாருங்க. ஒரு ஆளை தேவையே இல்லைன்னு ஒதுக்கும் போதே கர்த்தர் நேரம் அவளை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். யாக்கோபு மற்ற எல்லாரையும், அவரை ரொம்ப சந்தோஷமான பேர் வழி, அவரை போல ஒரு சந்தோஷமான மனுஷன் உலகத்துல யாருமே கிடையாது. நீ ஒரு மனைவியை கட்டிக்கிட்டு வாழும்போது 1008 பிரச்சனை உட்காந்து சொல்றது, சரியில்லை அவ சரியில்லை, அவங்க இந்த ஆளை நான் ஏன் கட்டினேன்னு தெரியல, இது தெரியல, 1000 சொல்றீங்க. யாக்கோபை பாருங்க, இந்த பக்கம் திரும்பினா ராக்கேல், இந்த பக்கம் திரும்பினா லேயாள், முன்னால பார்த்தா பில்காள், பின்னால பார்த்தா சில்பாள், 4 டைரக்ஷன், 4 பேர். ஹாப்பியஸ்ட் பர்சன், ஹாப்பி மேன். குடும்ப வாழ்க்கை எப்படி வாழணும்? யாக்கோபை எடுத்து படிச்சு பாருங்க. யாக்கோபுனா நிருபத்தில் இல்லை, யாக்கோபை வேதத்தில் இருக்கிற யாக்கோபை உட்காந்து படிச்சு பாருங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொஞ்சம் படிச்சு பாருங்க. எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு காரியங்கள். தான் பழம் கொடுத்தேன், இன்னைக்கு இவர் என் கூட தான் இருக்கணும், உங்களோட கிடையாது. ஓகே, அக்ரீட். என்ன அருமையா, எவ்வளவு விட்டு கொடுத்து, எவ்வளவு காரியங்கள். இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்துக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் விட்டு கொடுக்காம என்னென்ன பிரச்சனைப்பா, என்னென்ன பிரச்சனை, எதுக்கெல்லாம் பிரச்சனை. நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூ பண்ற ப்ராப்ளத்தை கொஞ்சம் எடுத்து 2 பேரும் அப்படி வச்சுட்டு தூர போய் உட்காந்து உண்மையிலே நம்ம ஆர்கியூ பண்ணது ஒர்த்தான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது உங்களை பார்த்து சிரிக்கும். ப்ராப்ளம் உங்களை பார்த்து சிரிக்கும், வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம் அப்படின்னு. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யாக்கோபு அற்பமா எண்ணுகிறாங்க லேயாள. ஆனா லேயாளுக்கு ஆண்டவர் அத்தனை பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தாரு. இன்டென்ஷனே கிடையாது. ராக்கேலை தான் அதிகமா நேசிக்க. நல்ல கவனிங்க, யாக்கோபு ராக்கேலை தான் அதிகமா நேசித்தான். ஆனா கர்த்தர் ரிசல்ட் எங்க வச்சார்னா லேயாள் கையில வைத்தார். காரணம் என்ன தெரியுமா? லேயாஸ் ரெஸ்பான்ஸ் டுவர்ட்ஸ் தி கிரேஸ். கிருபை பெற்றதுக்கு லேயாள் எவ்வளவு ரெஸ்பான்ஸா இருந்தா தெரியுமா? பிள்ளை பிறக்குது ரூபன். ரூபன் பிறந்த உடனே என்ன தெரியுமா சொல்றா? கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார். எனக்கு பிள்ளை கிடைச்சிடுச்சின்னு சொல்ல,
she whatever the blessing she received, she attached it with God. ஆண்டவரோட இணைச்சிட்டா. கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார். உடனே என்னாச்சு? மறுபடியும் பிரெக்னன்ட் ஆன உடனே அடுத்த பிள்ளை பிறக்குது. சிமியோன் பிறக்கும் போது கர்த்தர் என்னை கேட்டருளினார். உடனே அடுத்த பிள்ளை லேவி பிறக்கிறான். லேவி பிறக்கும் போது சொல்றா, இப்பொழுது நான் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன். அடுத்த பிள்ளை பிறக்குது யூதா. என்ன சொல்றா? இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன். கொஞ்ச நாள் பிள்ளை இல்லாம இருக்குது. மறுபடியும் பார்க்கறா, என்ன நமக்கு இவ்வளவுதானா, கிரேஸ் இவ்வளவுதானா, இதுக்கு மேல கிரேஸ் வராதா? மறுபடியும் ஒரு பிள்ளை பிறக்குது. 5வது பிள்ளை பிறக்குது. இசக்கார்னு ஒரு பிள்ளை பிறக்குது. பிறக்கும் போது என்ன சொல்றாருன்னா, தேவன் நல்ல பலனை எனக்கு தந்தார். The Lord rewarded me. அடுத்து உடனே இன்னொரு பிள்ளை பிறக்குது, செபுலோன் பிறந்த உடனே சொல்றா, கர்த்தர் நல்ல ஈவை தந்தார். I am favored by my God. எல்லா வாழ்க்கையில கிடைக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் தேவனோட இணைச்சி வந்ததுனால கிருபையின் மேல கிருபை லேயாளுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. இங்க ராக்கேல் அவளை பார்த்து பொறாமப்பட்டு இருந்தா. அதான் பிரச்சனையே. எப்போ பொறாம நெஞ்சிச்சோ, பொறாமைய மனதில் அவன் நினைக்கிறத நிறுத்துறாளோ, கர்த்தர் அவளை நினைத்தருளினார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவர், அதாவது நீங்க சண்டே மார்னிங் மாத்திரம் வந்தீங்கன்னா ஒரு கிரேஸ் உங்களுக்கு உண்டு. அதுவே போதுன்னா சந்தோஷமா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சபையில் நடக்கிற எல்லா காரியங்கள், சர்ச்சில் நடக்கிற எல்லா மினிஸ்ட்ரி, இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க பாருங்க. நான் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நீ எவ்வளவாய் ஈடுபடுகிறாயோ அவ்வளவாய் உனக்கும் உன் குடும்ப வாழ்க்கையில் கிருபையின் மேலே கிருபையை கர்த்தர் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என் அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால தான் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். Don't stay with grace. Be in the life where grace over grace is an abundant manner in your life. கிருபையின் மேல கிருபை உனக்கு இருக்க உதவி செய்ய. அன்னாளை பாருங்க, பெண்ணினாளுக்கு எத்தனையோ பிள்ளைங்க இருந்தது, அன்னாளுக்கு பிள்ளையே இல்லை. ஆனா அன்னாளுக்கு ஒன்னதாங்க கேட்டா. ஆனா கர்த்தர் கூட என்ன எத்தனை கொடுத்தாரு? இல்ல, அவ சொல்லும் போது 7 பெற்றாள். ஆனா உண்மையிலே எத்தனை பிறந்தது? 1 + 5 6. 3 குமாரரையும் 2 குமார்த்தையும் 1 கொடுத்து. காரணம் என்ன? அன்னாள் 1 தான் கேட்டா, அதுக்கு மேல அவ கேட்கவே இல்லை. ஆனா 1 கேட்ட அன்னாளுக்கு ஏன் ஆண்டவர் 5 கொடுத்தாரு? 5 பிள்ளைகளை ஏன் கொடுத்தாரு? காரணம் என்ன தெரியுமா? லேயா எல்லாவற்றுக்கும் கர்த்தரோட இணைச்சு தன்னுடைய வாழ்க்கையை பார்த்தா. அதனால பிள்ளைகள் அதிகமாய் பிறந்தது. அன்னாள் என்ன செய்தா தெரியுமா? 1 கொடுத்தா கொடுத்ததை உமக்கே கொடுத்துருவேன்னு செய்த பொருத்தனைய கர்த்தர் அங்கீகாரம் பண்ணார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் இங்க இருக்கிற பிள்ளைகள் சொல்ற, நீங்க பண கஷ்டம், மன கஷ்டம், இல்ல குடும்பத்தில் ஏதோ காரியங்கள், சில வேளைகளை இன்னும் விவரம் புரியாம நீங்க தடுமாறிட்டு இருக்கீங்கன்னா, just go sit and then see what is the vow you made towards God. கர்த்தருக்கு நீ செய்த பொருத்தனை என்ன என்பதை பாரு. அதை நிறைவேற்றாம இருந்தா நிறைவேற்ற ஆரம்பி. கர்த்தர் நிச்சயம் வாழ்க்கையில அன்னாளை ஆசீர்வதித்து கிருபையை பெருக பண்ணினது போல கர்த்தர் வாழ்க்கையில நிச்சயம் கிருபையை பெருக பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. மோசஸை பாருங்க, ஆண்டவரை கேட்கிறாரு. ஆண்டவர்கிட்ட யாத்ரா 33:13 ஆண்டவரே, உங்க கண்கள்ல கிருபை கிடைச்சா நாங்க போகிற வழியை எங்களுக்கு காட்டும் ஆண்டவரே, நாங்க போற வழியை எங்களுக்கு காட்ட ஆண்டவரே. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? எப்பா, வழி எதுக்குப்பா, நானே உன் கூட வர்றேன். நீ நேவிகேஷனை கேட்கிற, உனக்கு நேவிகேஷனே வேண்டாம், நேவிகேட்டர் நானே உன் கூட வர்றேன். நீங்க நானே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உன்னோடு வருவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறதும் வேண்டுவதற்கும் மிக அதிகமாக கர்த்தர் கிரியை செய்வதுதான் உனக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கிற கிருபை. பெத்தேல் திருச்சபையே, சபைக்கு மேல கர்த்தர் கிருபையின் மேல கிருபையை திட்டமா வச்சு அவர் எல்லா காரியங்களை வச்சு அவர் செய்வதனுடைய நோக்கமே என்ன தெரியுமா? உன்னை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமும் பிரம்மாண்டமும் தாராளமுமாக இருக்கிறது. ஆமென். ஆனா இவ்வளவு இந்த எல்லாருடைய வாழ்க்கை, லேயாவை எடுங்க, யாரை எடுங்க, மோசஸ் எடுங்க, யாக்கோபை எடுங்க, யாப்பேஸ் எடுங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தானே இருந்தது. அப்ப பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதுக்கு கர்த்தர் கிருபையின் மேல கிருபையை கொடுக்கணும்? எதுக்காக? அவர் கிருபையுள்ள தேவன் என்பதை நிரூபிக்கவா? இல்ல தேவ பிள்ளையே, அவர்கள் விழுகிறவர்கள் தான், அவர்கள் தோல்வியுற்றவர்கள் தான், அவர்கள் சில நேரத்தில் தவறினவர்கள் தான். ஆனாலும் கிருபையை மாத்திரம் கர்த்தர் கொடுக்கல, அவர்கள் வழியாக தேவன் நிறைவேற்ற வேண்டிய திட்டம் ஒன்று இருந்தது, தேவனுடைய நோக்கம் இருந்தது. டு fulfill the plan and purpose, God blesses grace over grace. Even sometimes we fall again.
அல்லேலூயா. விழுந்தாலும் திரும்ப எடுத்து நம்மை நிறுத்துவதற்கு கர்த்தர் உத்தரவாதியாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம், ஆண்டவரே, நான் எந்த நிலைமையில் விழுந்திருந்தாலும், நான் எங்கே தடுமாறி இருந்தால், கண்களை மூடி எங்கே தடுமாறி இருந்தாலும் என் வாழ்க்கையில் ஆண்டவரே என்னை மறுபடியும் தூக்கி நிறுத்தி உங்கள் கிருபையின் மேலே கிருபையை நாம் பரிபூர்ணமாய் அறிந்து கொள்ளும்படியாக எனக்கு கிரியை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு நிமிடம் நல்ல சோத்திரங்களை ஏறெடுப்போமா ஆண்டவருக்கு. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீபா தூராபா ஷாதாரா ரீகாலாபா ராந்தாலரா தூராபா ஷாந்தலரா நீமானபா ராக்காலாபா ராந்தகதரியலரா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிற ராஜா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஏன் ஒப்பு கொடுத்தார்? பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லவ். அவர் ஏன் அருளுகிறார்? பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ், அன்மெரிட்டட். அதாவது அவருடைய இரக்க குணம், தாராள குணம். அவர் ஏன் கொடுக்கிறார்? இதே ரோமர் 32 8:32 ஒப்பு கொடுத்தார்ன்றதை ரெண்டா பிரிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் கொடுக்கிற தேவன். மத்தேயு 7:7 என்ன சொல்லுது? டக்குன்னு சொல்லணும். 7:7 கேளு கேளு, டக்குன்னு சொல்லு. கேளுங்கள் அப்பொழுதே உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால ஆண்டவரும் பார்த்தாரு, விட்டா இவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிதான் ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டாரு. லூக்கா 6:38 கொடுங்கள் அப்பொழுது. ஆமாம், ஏன்னா விட்டா நம்ம ஜனம் அது சாதாரண ஜனம் இல்லை. நம்ம ஜனம், நம்ம தமிழ் ஜனம்லாம் சும்மா சாதாரண ஜனம் இல்லை, பயங்கரமான ஜனம், பயங்கரமான ஜனம். உனக்கா எனக்கா, நீயா நானா, நானா நீயா, அடேங்கப்பா அடேங்கப்பா. இங்கே உட்காரத்துக்கு தான் முன்ன வந்து உட்கார மாட்டாங்களே தவிர மற்றபடி நாற்காலி சண்டை. ஊரில் போய் பாருங்க, அடே அப்பா நாற்காலி சண்டை, அப்படி ஒரு சண்டை. பரலோகத்தில் எல்லா கோத்திரத்தாரும் கூடி வர ஆரம்பிச்சாங்க. அப்ப தேவதூதன் அங்க நின்று சொல்றான், ஆண்டவரே ஜப்பானியர்கள் வருகிறார்கள். இயேசு எந்திரிச்சு ஓடி போய் வெல்கம் 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 கை கொடுத்து கூப்பிட்டாராம். அமெரிக்கர்கள் வருகிறார்கள், ஓடி போய் வாங்க வெல்கம் 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 கூப்பிட்டாராம். அடுத்து ஆப்பிரிக்கன் சொல்றான், ஓடி போய் ஆண்டவர் கூப்பிட்டாரு, வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் வெல்கம், ஐ அம் சோ டிலைட்டட் டு see you. மறுபடியும் இங்க ஒரு நல்ல டான்ஸ் ஆடி பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் சவுத் கொரியன்ஸ் அவன் இவன் எல்லாம் வந்தாங்களா. அப்ப திடீர்னு தேவதூதன் சொன்னானா, ஆண்டவரே எல்லாரையும் இப்படி கைத்தட்டி கூப்பிடுங்க, இதோ ஆண்டவரே ஒரு கும்பல் வருது, தமிழன் வர்றா அப்படின்னு உடனே சீட்லயே உட்காந்து கைத்தட்டி நின்றாராம். ஏன் ஆண்டவர்? தேவதூதன் கேட்ட, இது ஆண்டவரே எல்லாரும் சொல்ற இதுக்கு மாத்திரம் எந்திரிச்சு. நான் எந்திரிச்சேன், இவன் சாதாரணமானவன் இல்ல. இங்க நான் எப்ப எந்திரிச்சா டக்குன்னு வந்து இந்த சீட்ல உட்காரத்துக்கே அவன் சாதாரணமானவன் இல்ல. நம்மளை பார்த்தே இயேசுநாதர் பயப்படுற லெவலுக்கு நம்ம இருக்கிறோம். சகோதரனே சகோதரியே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, ஏன் ஆண்டவர் கொடுக்கிறார் தெரியுங்களா? நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன். Because he is faithful, he is giving to you. Because his love, he delivers to you. அன்பினாலே தன்னை ஒப்பு கொடுத்தார். Because of grace, he is freely give. கிருபையினாலே அருளுகிறார். ஏன் கொடுக்கிறார்? அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினாலே உனக்கும் எனக்கும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா அதை கொடுக்கும் போது இங்க பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அங்க ஆபிரகாமுக்கு சொல்றாரு, வா நீ காண்பிக்கிற இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுத்தேன். ஆனா கொடுக்கும் போது ஆண்டவர் எப்பவுமே, நல்ல கவனிங்க, இது நீங்க நிறைய பிரசங்கங்கள் கேட்டிருப்பீங்க, தயவு செய்து உங்க இருதயத்தில் இன்னைக்கு சரியானபடி இதை எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு ஆண்டவர் நீங்க கேட்கறத கொடுக்கணும்னா அதோடு கூட ஒரு கண்டிஷனை ஆண்டவர் வைக்காம ஒரு நாளும் அவர் கொடுக்கவே மாட்டார். மற்றதெல்லாம் வேற. நீங்க கேட்கிறத கர்த்தர் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் கண்டிப்பா இருக்கும். ஆபிரகாமுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்றாரு. ஆனா ஆபிரகாம் என்ன தெரியுமா சொன்னாரு? உன் கண்களை ஏறெடுத்து கிழக்கே மேற்கே வடக்கே தெற்கே 4 திசையும் சுற்றிப்பார் அப்படின்னாரு. அப்படின்னா கொடுக்கிறேன்ற ஆண்டவரால் அமைதியா இருக்கக்கூடாது. இவர் பாடியில கொஞ்சம் சுத்தணும். நீ எங்கெல்லாம் நடந்து திரிகிறாயோ அதையெல்லாம் உனக்கு நான் கொடுத்தேன். ஆமென், ஹல்லேலூயா. என் அருமையான சகோதர சகோதரிகளே, பாருங்க, விதைப்பும் அறுப்பும் ரெண்டுமே ஆண்டவருடையது தான். ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கிற, நீங்க இந்த வசனங்களை வாசிக்கும் போது பாஸ்டர் காணிக்கை பத்தி பேசலாம் நினைக்காதீங்க, அது உங்க விருப்பம். நான் எதுவும் அது சொல்ல விரும்பல. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:10 வாசிங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் விதையை அளித்து உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். விதையும் விளைச்சலும் ரெண்டும் யாருது தான்? சத்தமா சொல்லுங்க, யாருது தான்? விதையும் அவரது தான், விளைச்சலும் அவருடையது தான்.
ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. அதை ஆண்டவர் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவார். எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவார்? அதே 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிங்க. பின்னும் நான் சொல்கிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக விதைத்தா கண்டிப்பா சிறுக அறுப்ப, அறுக்காம போக மாட்ட. சிறுக விதைத்தால் சிறுக அறுப்ப, பெருக விதைத்தால் பெருக அறுப்பான். இது பிரமாணம், இது பிரமாணம். அருமையான தேவ பிள்ளைகளே, அதான் சொல்றேன். அள்ளி தூவுகிற விதைகளை நீங்க சில நேரம் கொண்டு வரும்போது மனசுல கஷ்டம் இருக்கும். ஐயோ இந்த காணிக்கையை போடுறோமே, எனக்கு இந்த மாசம் இவ்வளவு கஷ்டம் இருக்க. கண்டிப்பா இல்லைன்னு சொல்லல. ஆனா கையில் இருக்கிறது விதை. விதையை தூக்கி வாயில போட்டு சாப்பிட்டேன்னா அறுவடையை உன்னால பார்க்க முடியாது, விளைச்சலை உன்னால பார்க்க முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் என்றைக்குமே கொடுக்கும் பொழுது கொடுக்கிறதுக்கு கூடவே ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனையும் கர்த்தர் வைத்திருப்பார். சங்கீதம் 105ஆம் அதிகாரத்துல 45வது வசனத்தை வாசிங்க. மியூசிஷியன்ஸ் ப்ளீஸ். அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார், அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்துக் கொண்டார்கள். சங்கீதம் 105:45மா வாசிங்க மறுபடியும். ஒரு தேசம், இங்க பாருங்க, அந்த தேசம், இந்த தேசத்துல நான் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி கர்த்தர் அந்த தேசத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டார். Why God did this? ஏன் ஆண்டவர் இதை செய்தாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? Because he is faithful. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் சொன்ன வார்த்தைக்கு உண்மையா இருந்தார். உண்மையா இருந்ததுனால because he is faithful he did this. அவங்க யாரும் கேட்கல. அவங்க கேட்டதெல்லாம் அடிமைத்தனத்துல, இந்த எகிப்துல நாங்க அடிமைத்தனத்துல நாங்க கஷ்டப்படுறோம் ஆண்டவரே, அவ்வளவுதான் நாங்க கேட்டாங்க. அவங்க யாரும் வாய் திறந்து எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போங்கன்னு கேட்கல. கர்த்தர் அவர் தன் வார்த்தைக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினாலே அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார். அவர்களுக்கு செய்த தேவன், தேவ பிள்ளையே, நீ ஒருவேளை வேண்டிக் கொள்ளாம கூட இருக்கிறான், ஆனா உனக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அவர் உண்மை நிமித்தம் அந்த பகுதிக்கு, அந்த லக்குக்கு, அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக உன்னை கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென். அல்லேலூயா. சரி, அந்த போகிற பாதையில 105ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்க. எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். 105:39மா, அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குவதற்கு அக்கினியை தந்தார். இங்க பாருங்க, அந்த லேண்டுக்கு ஏன் கூட்டி போனாரு? because of his faithfulness, because God was faithful. But why he gave cloud of pillar and cloud of fire? மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் ஏன் கொடுத்தாரு? because he is responsible to save them. கூட்டிட்டு போனவரே பிரச்சனை வந்தா விட்டுட்டு போறது இல்ல, கூட்டிட்டு போற வழியில அவர்களை பாதுகாப்பதும் அவருடைய கடமை. it is his responsible. that's why இவங்க யாரும் கேட்கல, எங்களுக்கு மேக ஸ்தம்பம் வேணும், எங்களுக்கு அக்னி ஸ்தம்பம் வேணும் கேட்கல. ஆனா கர்த்தர் அதை கொடுத்தார். காரணம் அதோடைய பொறுப்பு. சில நேரங்களிலே சில காரியங்கள் நீங்க கேட்காமலே உங்க வாழ்க்கையில நடக்கிறது. காரணம் என்ன? because God is responsible for you. ஆனா 40வது வசனத்தை வாசிங்க. கேட்டார்கள் அவர் காடைகளை வரப்பண்ணினார். காடை அவர் கொடுக்கல, இவங்க கேட்டாங்க. கேட்கும்போது கிடைச்சது. ஆகவே தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அவர் 100% ஒப்பு கொடுத்ததை நீங்க அனுபவிக்கணும்னா, அவர் இலவசமாய் கிருபை கொடுத்து அந்த கிருபையின் மேல கிருபை பெருக பண்ணுகிறத நீங்க அனுபவித்து அதற்கு ஏற்றபடி நடக்கணும்னா, மூணாவது நீங்க கேட்கறது கொடுக்கிறது, நீங்க எல்லாமே உங்களுடைய கொடுத்தல் அவருடைய நிபந்தனையின்படி உங்களுக்கு நடக்கணும். அப்படின்னா அதன்படி நீங்க செய்யணும்னா, நம்முடைய வாழ்க்கையில 3 நிபந்தனை இருக்கு. வசனத்தை மாத்திரம் சொல்றேன். அந்த வசனத்தை நீங்க படிச்சு வீட்டில் தயவு செய்து இன்றைக்கு போய் அப்படியே பைபிளை தூக்கி போட்டுறாம கொஞ்சம் உட்காந்து இந்த பிரசங்கத்தோட அந்த வசனத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. முதலாவது நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ரோமர் 6:13 வாசிங்க. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து, உங்கள் அவயவங்களை தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள், நீதியின் ஆயுதங்களாக ஒப்புக்கொடுங்கள். அவர் 100% உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்ல. உங்க சரீரம், உங்க கண்ணு, காது, மூக்கு, வாயில பேசுற பேச்சு, காதுல கேட்கிற காரியங்கள், கண்ணினால பார்க்கிற காரியங்கள் எல்லாவற்றையும், உங்க மனசுக்குள்ள நினைக்கிற நினைவுகள் எல்லாவற்றையும் நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இரண்டாவது ரோமர் 12:1 சொல்லுகிறது, அன்றியும் சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான
ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். உங்க ஆவி மாத்திரம் இல்ல, உங்க சரீரத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பாருங்க. 1 பேதுரு 4:19 வாசித்து பாருங்க. தேவனுடைய சித்தத்தின்படி நீங்க நன்மை செய்கிறவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்க ஆவி, உங்க ஆத்துமா, உங்க சரீரம் மூணையும் நீங்க யாருக்கு ஒப்பு கொடுக்கணும் தெரியுமா? உங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த தேவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கீர்கள். அவர் 100% கொடுத்தாரு. தயவு செய்து பர்சன்டேஜ் பார்க்காதீங்க, உங்களை டோட்டலாக 100% ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் கிருபையின் மேலே கிருபையை கேட்டு அருளி, பார்த்து அருளி, நினைத்து அருளி, செய்து அருளினார் என்று சொல்வது போல கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு நினைச்சு நினைச்சு உங்களுக்கு செய்ய வேண்டியதை தேவன் மகிமையாய் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கண்களை மூடி யாவரும் எழும்பி நிற்போமா? இவ்வளவும் ஆண்டவர் ஏன் செய்தாரு? அவர் நம்ம மேல வைத்த அன்பினால, அவர் நம்ம மேல வைத்த கிருபையினால, அவர் நம்ம மேல வைத்த பிரியத்தினால. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருக்கு நன்றி சொல்லி எல்லோருமாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த வேளையில இந்த ஸ்தோத்திரம் பண்ணுவதும் இந்த ஆண்டவரை துதிப்பதும் அது கூட 100% உங்களை ஒப்பு கொடுக்கறதுக்கு அடையாளம். என் மீது அன்பு கூர்ந்து, என் மீது அன்பு கூர்ந்து பலியானே சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும்
தன்னையே தந்த தேவனை மகிமைப்படுத்தி கரங்களோடு கூட கர்த்தரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி, நீங்க எங்களுக்காக ஆண்டவரே 100% உங்களையே கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. உங்க கிருபையின் மேல கிருபையை தருகிறீங்க ராஜா. ஆண்டவரே, கொடுக்கிறதுலையும் உங்க நிபந்தனைகளை ஆண்டவரே நிறைவேற்றும்படியாக, உங்க திட்டங்களை எங்கள் வாழ்க்கையில நிறைவேறும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர் ராஜா. உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ராஜா. உமது பிள்ளைகள் மேல ஆண்டவரே கிருபை கடந்து வருவதாக, உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நன்மைகள் உண்டாவதாக. ஆண்டவரே கர்த்தாவே, எல்லா ஜெபங்களும் ஆண்டவரே நாங்க விரும்புகிறபடி அல்ல, உம்முடைய சுவாபத்தின்படியே நீர் எங்களுக்கு தந்து அருளுகிற தேவனாக இருக்கிறேன். தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்து அருளி இவ்வளவாய் இந்த உலகத்தை அன்பு கொண்டது போல உமது பிள்ளைகள் ஆண்டவரே கடந்த நாட்களிலே கடந்து போன எல்லா பாதைகளை கர்த்தர் கண்கொண்டு பார்த்து, மனிதர்கள் மறக்கலாம், உறவுகள் மறக்கலாம், ஊழியர்கள் மறக்கலாம், சபை மறக்கலாம், கர்த்தரோ அவர்கள் மீது நினைவாய் இருக்கிற தேவன். கர்த்தரோ அவர்களை கேட்டு அருளுகிற தேவன். கர்த்தரோ பார்த்து அருளுகிற தேவன். கர்த்தரோ ஆண்டவரை செய்து அருளுகிற தேவன். கர்த்தரோ காத்து அருளுகிற தேவன். கர்த்தர் உத்தரவு அருளி செய்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறீர் ராஜா. உமது அன்பின் கரத்திலே சபை பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே இந்த வாரம் பிள்ளைகள் அற்புதங்களை அனுபவிப்பார்களாக, அதிசயங்கள் நடப்பதாக, பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில நன்மைகள் உண்டாவதாக, பிள்ளைகளுக்கு அபிஷேகம் பெருகுவதாக ராஜா. சகல துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.